எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மொத்தமாக உள்ள போலீஸ் ஃபோர்ஸும் சரி, ஆர்மிலையும் சரி, அதாவது 5 நிமிஷத்தை எப்படி ஈஸியாக கடக்கலாம், அது வந்து பொறுமையாக எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா 5 நிமிஷங்கிறது கொஞ்சம் டஃப்பான டைம் தான். தமிழ்நாடு போலீஸை பொறுத்தளவில் மட்டும் 1500 மீட்ரு 7 நிமிஷம் கிட்டத்தட்ட கொண்டு வராங்க. அது கொஞ்சம் ஈஸி. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 8 நிமிஷம். மற்ற ரயில்வே போலீஸும் சரி, ஆர்மியும் சரி, 5 நிமிஷம், 5:30, 5:20 சொல்லிட்டு டைமிங் இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம், எங்கேயும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், நம்ம அது ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். தமிழ்நாடு போலீஸில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். தமிழ்நாடு போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஐயும் சரி, கான்ஸ்டபிளும் சரி, டைமிங் வந்து 1500 மீட்ரு, கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வச்சுங்களேன். 1500 மீட்ரு. இந்த 7 நிமிஷம் மினிமம் மேக்ஸிமம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஹார்டு கிடையாது. ஆர்மியை பொறுத்தளவில் 1600 மீட்ரு, நிமிஷம் 30 செகண்ட். அதான் ஃபர்ஸ்ட் மார்க். அந்த ஃபர்ஸ்ட் மார்க் கூட நம்ம கீழே போகணும்னு வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் 46 செகண்ட் தான் லாஸ்ட் மார்க். ஜஸ்ட் பாஸ். இது வந்து ஆர்மியோட டைமிங். ரயில்வே போலீஸ் டைமிங் அதே மாதிரி தான். 1600 மீட்ரு 5 நிமிஷம் 45 செகண்ட் தான் ரயில்வே போலீஸ். இது ரெண்டும் கொஞ்சம் டஃப். இதை வந்து நம்ம வந்து 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. அந்த மற்றதெல்லாம் கழிச்சுட்டு அந்த 600 மீட்டரை 5 நிமிஷத்துக்குள்ள கிளியர் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி இது சின்ன ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 பேரை தமிழ்நாடு போலீஸ் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஒரு 20 பேரை முதல்ல வந்து கிரவுண்டில் நிப்பாட்டுறாங்க. இந்த 20 பேர் வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அது 1500 மீட்டரை கிளியர் பண்ணி ஆகணும். என்ன நடக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் 3 ரவுண்டு வரும். ஒரு கிரவுண்டு கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட் அடித்தோம் அப்படின்னா 1500 இல்லை 1600 மீட்டர் கிளியர் பண்ணலாம். 3 ரவுண்டு மினிமம் வரும். நான் ஸ்டேட் போலீஸ் அட்டன் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு 3.25 3 கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்தது. ஃபர்ஸ்ட் ஓடும்போது என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓடும்போது ஃபுல்லாக வார்மப்பில் இருங்க. உடம்பு எந்த அளவுக்கு ஹீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிக்கிறங்க. வார்மப்பில் இருங்க. சும்மா நின்றுட்டு திடீர்னு ஒன்றா என்ன சொல்கிறது, ரொம்ப இழப்பு ஆகும். மூச்சு ரொம்ப சுவாசம் இழுக்க ஆரம்பிக்கும். தொண்டை ட்ரை ஆகும். ஹார்ட் பீட் அதிகமாகும். யூரின் வர மாதிரி இருக்கும். ஒரு நர்வஸ் உணர்வு வரும். ஒரு பய உணர்வு வரும். அதனால என்றைக்குமே ஓடுறதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் பண்ணிக்கிங்க. நல்லா புஷ்அப்ஸ் வார்ம் பண்ணிக்கிங்க. ஜம்ப் பண்ணிக்கிங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் என்ன நினைப்பான், அசிங்கம் நினைப்பானோ, ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, அதெல்லாம் யாரை பற்றி யோசிக்காதீங்க. இது நம்மளோட வாழ்க்கை. கிடைக்கிற சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நல்லா வார்ம் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது நம்ம நோட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்றைக்குமே ஃபர்ஸ்ட் லைன் நிற்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் லைன் இல்லைங்க. அதான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் இந்த 3 லைன் என்றைக்குமே ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு 100% முதல் லைனில் நிற்கிறது ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி லைனில் இருந்து பிக்கப் பண்ணி முன்னாடி போகலாங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. ஏன்னா அது வந்து மாரத்தான் கிடையாது. டைமிங் ரொம்ப கம்மி. நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், என்றைக்குமே ஃபர்ஸ்ட் லைன் இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பின்னாடி லைனில் இருந்து நீங்கள் அவங்கள கிராஸ் பண்ணி போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6, 7 செகண்ட், 8 செகண்ட், 10 செகண்ட் ஆயிடும். அந்த கூட்டம் கலையணும் முதல்ல. அப்போ தான் நீங்கள் முன்னாடி போவீங்க. அப்போ 8, 10 செகண்ட் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக போச்சா? அதனால சொல்கிறேன், ஃப்ரண்டில் நின்றுக்குங்க. சைட்லேயும் நின்று டக்குன்னு கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு 2, 3 டைம் ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆகும். உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். அதனால என்றைக்குமே ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு முடிஞ்ச அளவுக்கு 100% ஃபர்ஸ்ட் லைனில் ட்ரை பண்ணுங்க. ஓடும்போது ஒரு 200 மீட்டர் கூட்டமாக இருக்கும். அந்த 200 மீட்டருக்கு அப்புறம் தான் லைன் உடைய ஆரம்பிக்கும். ஆடியோ செலெக்ஷன் அட்டன் பண்ணிக்கிறவங்க இந்த விஷயத்தை கவனித்து பார்த்துருப்பீங்க. ஒரு 200 மீட்டருக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஓட ஆரம்பிப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக. அந்த 200 மீட்டர் வரைக்கும் கூட்டம் ஓட முடியாது. நம்மளை கிராஸ் பண்ணி ஓட முடியாது. 200 மீட்டருக்கு அப்புறம் தான் அந்த ஃபைல், அதாவது அந்த கூட்டம் உடஞ்சி சிங்கிள் லைனாக ஃபார்ம் ஆகும். சிங்கிள் லைன் ஓட ஆரம்பிப்பாங்க. என்றைக்குமே பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் நல்லா ஓடுறேன் ஃபர்ஸ்ட் லைன் நிற்பான், ஸ்பீடாக ஓட வச்சிருவான். என்றைக்குமே 1500, 1600 மீட்டர் 5 நிமிஷத்துக்குள்ள நீ கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஒரு 200 மீட்டருக்கு இல்லை 300 மீட்டருக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிடுங்க. கூட்டத்தை விட்டு தனியாக போயிருங்க. அதுக்கப்புறம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோடனே மெதுவாக எடுத்து அப்புறம் பாஸ் பண்ணலாங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. முன்னாடி எடுத்தோடனே 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி எடுத்தோடனே ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நீங்கள் ஸ்பீடாக எடுத்தாகணும். நல்லா ஸ்பீடாக ஓடுங்க. மிச்சம் இருக்க மீட்டர் மட்டும் ஒரு 500 மீட்டர் மட்டும், லாஸ்ட் 500 மீட்டர் அது மட்டும் உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் உங்களோட மூச்சு சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்டெப்பை கொண்டு வர்றது. அந்த கிலோமீட்டர் விட்டுருங்க. இப்போ 3 ரவுண்டு சொன்னோமா, 3 ரவுண்டு 1.5 ரவுண்டு நல்லா ஸ்பீடாக ஓடணும்.
1 ரவுண்டு ஸ்பீடாக ஓடணும்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் ஓடுவான், அவனை ஃபோக்கஸ் பண்ணி ஓடணும். இந்த 10 பேர் முன்னாடி 5 பேர் 10 பேர் ஓடுறான்ல, அவனை சேஸ் பண்ணணும், அவனை ஃபோக்கஸ் பண்ணி அவனை பிடிக்கணுங்கிற வெறியில் ஓடணும். ஓடுனதுக்கப்புறம் 1 ரவுண்ட் ஆகி போச்சா, மிச்சம் இருக்க ஒரு ரவுண்டு அந்த ரன்னிங்கில் அப்படியே தக்க வச்சுட்டு ஒரே ஸ்டெப்பாக மூவ் ஆகணும். ஸ்லோ ஆகாமல் அப்படியே ஒரே ஸ்டெப்பாக ரொம்ப புஷ் பண்ணாமல் மீடியமான ஸ்டெப்பில் ஒரே ஸ்டெப்பாக இந்த செகண்ட் ரவுண்டை கிளியர் பண்ணணும். அப்போ உங்களுக்கு சுவாசமும் கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு ரொம்ப இழப்பாகாது. அடுத்து 3வது ரவுண்டு, 2வது ரவுண்டோட 3வது ரவுண்டு ஒரு ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகணும். இந்த 3வது ரவுண்டு முடிய போகிற நேரத்தில் 3.5 ரவுண்டு வச்சுக்கோங்க. 3வது ரவுண்டு முடிய போகிற நேரத்தில் அந்த ஒரு 3/4 ரவுண்டு இருக்கு பார்த்தீங்களா, 3/4 ரவுண்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பிரிட் அடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் வச்சுக்கோங்க, லாஸ்ட் 200 மீட்டர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பிரிட் அடிங்க. நீங்கள் 5 நிமிஷத்தில் ஈஸியாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் 5 நிமிஷத்துக்குள்ள. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கவனிக்க வேண்டியது முதல்ல என்றைக்கும் ஃபர்ஸ்ட் ரோல நின்னுங்க. நீங்கள் லாஸ்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி போனது உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரோல நின்றுக்குங்க. என்றைக்குமே ஸ்டார்டிங் ஆரம்பிச்சோன்னு ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருங்க. நல்லா புஷ் பண்ணி ஒரு 1.5 ரவுண்டு ஒரு ரவுண்டுக்கு மினிமம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கூட்டம் உடஞ்சிரும். உங்கள் பின்னாடி 10 பேர் இருப்பாங்க, நீங்கள் 10 ஆள் முதல்ல போகிற 10 ஆளுகளில் நீங்கள் ஆளாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுவாசமும் உங்களோட ஆக்சிஜன் லெவலும் ஒரே சீராக அமைஞ்சிடும். அப்போ நீங்கள் ஈஸியாக உங்களோட டைமிங்கை பிக்கப் பண்ண முடியும். நான் ஆர்மிலையும் டைமிங் ரொம்ப கம்மி, ரயில்வே போலீஸ் டைமிங் ரொம்ப கம்மி. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துங்க, நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அடுத்த ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.